மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களாக, ஒரு சில பேருக்கு சில வருடங்களாக எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிகிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்ட தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்கள் புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாழ்க வளமுடன். அறிவின் வடிவமாகவும் காற்றின் வேகமாகவும் செயல்படும் மிதுனராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தின் பேராற்றலும் காலமும் இப்போது உங்கள் ராசிக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை வழங்க காத்திருக்கின்றன. நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ஒரு சாதாரண நாளல்ல. இது உங்களின் பன்முக திறமைக்கும் உண்மையான புத்திசாலித்தனத்திற்கும் பிரபஞ்சம் அளிக்கப் போகும் மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கப் போகும் சுபதினம். காலத்தின் கணக்குப்படி பல நாட்களாக நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ, எந்த ஒரு பொருளாதார மேன்மைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கான கதவுகள் இந்த நாளில் பிரம்மாண்டமாக திறக்கப் போகின்றன. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பிறப்பிலே மிக வேகமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். தகவல் தொடர்பிலும் புதிய யோசனைகளை உருவாக்குவதிலும் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் உங்கள் மனதில் இருக்கும் அந்த தேவையற்ற குழப்பங்களும் பதற்றமும் உங்கள் வெற்றியை தள்ளி போட்டிருக்கலாம். கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகும் அந்த விசேஷமான கிரகங்களின் சஞ்சாரமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த போகிறது. இது ஏதோ ஒரு சிறிய மாற்றம் அல்ல. உங்கள் பொருளாதார நிலையில் தொடங்கி குடும்ப உறவுகள் மற்றும் நீண்ட கால தொழில் கனவுகள் வரை அனைத்திலும் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்ச போகும் நாள். கடந்த காலங்களில் உங்கள் அறிவுத்திறனுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையோன்னு நீங்கள் வருந்தி இருக்கலாம். அல்லது சரியான வாய்ப்புகள் இருந்தும் சரியான நேரத்தில் அதை செயல்படுத்த முடியாமல் தவித்திருக்கலாம். ஆனால் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் அருளும் இந்த நாளில் நிலவ போகும் கோள்களின் அற்புதமான அமைப்பும் உங்கள் ஜாதகத்தை ஒரு யோக நிலைக்கு கொண்டு சொல்ல போகின்றன. உங்களின் புத்திசாலித்தனத்திற்கு ஈடாக நீங்கள் தேடி அந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகும். அந்த இனிய அழைப்பு உங்கள் வாழ்வின் திசையே மாற்றப்போகிறது. இதுவரும் ஜோதிட கணக்கு மட்டுமல்ல, உங்கள் விதியின் பக்கங்கள் மாறப்போகும் ஒரு புதிய விதியின் முன்னறிவிப்பு. ஒரு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்தடையவும், கையில் பணப்புழக்கம் அதிகரித்து நீண்ட நாள் கடன் சுமைகள் குறைய தொடங்குவதையும் இந்த நாளில் நீங்கள் கண்கூடாக காணப்போகிறீர்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு பாதியிலே நின்ற காரியங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றிகரமாக தொடரப்போகின்றன. உங்கள் சிந்தனை இப்போது முன்போதையும் விட மிக தெளிவாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் வகையில் அமையும். உங்கள் ராசிக்கு கொண்டு வரப்போகும் அந்த நவ மாற்றங்களை பற்றியும், உங்கள் வாழ்வை முழுமையாக வடிவமைக்கப் போகும் அந்த ரகசிய தகவல்களை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் கவனமும் முழுமையான நம்பிக்கையும் இந்த வீடியோ முழுவதும் இருக்கட்டும். ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த அற்புத நாளை பற்றிய முழுமையான பலன்களை 8 முக்கிய பகுதிகளாக தெளிவாக பார்ப்போம். பகுதி 1, கிரகங்களின் மகா சங்கமம். மிதுன ராசியின் அறிவுத்திறன் விழித்துக் கொள்ளும் நாள். மிதுன ராசி என்பர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த முதல் பகுதி உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த போக்கையும் மாற்றப்போகும் இந்த ரகசிய திறவுகோலாகும். பிரபஞ்சத்தில் கோள்கள் வெறும் நட்சத்திரங்களாக மட்டும் இருப்பதில்லை. அவை மனித வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளாக செயல்படுகின்றன. இது ஒரு சாதாரண விண்வெளி நிகழ்வு அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் முற்பமான ஆப்தமும் குரு மற்றும் சூரியனின் அரிய சேர்க்கையும் இணைந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு அறிவுசார் ராஜயோக சூழலை உருவாக்குகின்றன. இதை கௌதர சாஸ்திரம் கிரகங்களின் மகா சங்கமம் அழைக்கிறது. இந்த நாளில் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே எதையும் மிக வேகமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். தகவல் தொடர்பில் உலகத்தையே வெல்லும் திறன் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் சிந்தனைக்கு கிடைக்க போகும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை தருவதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்கிறது. கோள்கள் இணையும் அந்த தருணத்தில்
தருணத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான தெய்வீக அதிர்வுகள் உருவாகும். இந்த அதிர்வுகள் உங்கள் அறிவாற்றலையும் உங்கள் மூளையின் சிந்திக்கும் திறனிலும் ஒரு புதிய வேகத்தை ஏற்படுத்தும். பல நாட்களாக, ஏன் பல மாதங்களாக நீங்க எதை செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்திருக்கலாம். நீங்க ஒரு நல்ல ஐடியாவை வைத்திருப்பீர்கள், ஆனால் அதை செயல்படுத்த சரியான ஆட்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக புரிந்திருப்பீர்கள், ஆனால் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டதால் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த எல்லா தடைகளுக்கு பின்னால் இருந்த கிரகங்களின் அந்த சூழல் இனி வரக்கூடிய நாட்களில் முடிவுக்கு வருகிறது. இந்த மகா சங்கமத்தின் போது புதன் கிரகம் உங்கள் ராசியின் புத்திசாலித்தனத்தை உச்சத்திற்கு தூண்டிவிடப் போகிறது. இதனால் நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் மிக துல்லியமாகவும் லாபத்தை நோக்கியும் இருக்கும். அதே நேரத்தில் வியாழன் கிரகம் உங்களின் அறிவு பசியை தீர்க்கப் போகிறது. நீங்கள் எதை பற்றி சிந்தித்தாலும் அது சரியான பாதையில் அமையும். சூரியனின் அருள் உங்களுக்கு தலைமை பண்பை சேர்க்கப் போகிறது. சுருக்கமாக சொன்னால், உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த 3 கிரகங்களின் கூட்டமைப்பு உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை தரப்போகிறது. அந்த தொடக்க நேரத்திலிருந்து உங்கள் எண்ணங்கள் மிகவும் நேர்மறையாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு புதிய புத்துணர்ச்சி உங்களை ஆட்கொள்ளும். இது வெறும் மனப்பிராந்தி அல்ல. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அத்தனை வலுவாக அமர்ந்து உங்களுக்கு பாதையை காட்ட தயாராகிவிட்டன என்பதற்கான அறிகுறி. இந்த முதல் பகுதியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் சிந்தனைகள் வீண் போகாது. நீங்கள் ஒரு சிறிய யோசனை சொன்னால் அது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரும். இந்த நாளின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்கள் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற பயங்களையும் தயக்கங்களையும் முழுமையாக தூக்கி எறியுங்கள். மிதுன ராசியின் துளிப்பான பண்பை கொண்டவர்கள் எதை கண்டும் அஞ்சாமல் முன்னோக்கி சொல்லுங்கள். உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த நாளில் உங்களுக்கு முழுமையான பலத்தை வழங்க காத்திருக்கிறார். நீங்கள் எதை செய்ய வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அதை மட்டும் அப்படியே பின்பற்றுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் அந்த விசேஷமான கிரக அமைப்பில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவும் கிடைக்கப் போவதில்லை. காலம் காலமாக உங்கள் ராசிக்கு இழுத்து வைத்திருந்த அந்த திரை விலகும் தருணம் வந்துருச்சுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். பகுதி 2, பணப்புழக்கம். மிதுன ராசியின் பொருளாதார ஏற்றம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அறிவாற்றலும் வேகமான செயல்பாடும் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் தேடித்தரும் கருவிகள். ஆனால் பல நேரங்களில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பணவரவு இல்லாமல் நீங்கள் வருந்தி இருக்கலாம். அந்த நிலை மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானம் மற்றும் 11ஆம் வீடான லாபஸ்தானம் ஆகியவை அதீத தளம் பெற்று திகழ்கின்றன. இது உங்கள் நிதி நிலையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகும் நாள். எதிர்பாராத பணவரவு. இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பழைய பாக்கி தொகை உங்களை தேடி வரும். அது நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு ஒப்பந்தமாக அல்லது உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையாகவோ இருக்கலாம். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் பணத்தை முதலீடு செய்ய இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். இதுவரை நீங்கள் செய்த சிறு சிறு சேமிப்புகள் கூட இந்த நாளில் பெரிய பலன்களை தரத் தொடங்கும். உங்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறை பணத்தை ஈட்டும் வழிகளை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். புதிய வருமான வாய்ப்புகள். மிதுன ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் கொண்டவர்கள். உங்கள் இந்த தனித்துவமான திறமையை பயன்படுத்தி நீங்கள் கூடுதலாக ஒரு வருமான வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். அது ஒரு புதிய பகுதி நேர வேலையாகவோ அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஒரு தொழிலின் தொடக்கமாகவோ இருக்கும். உங்கள் அறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறனை பயன்படுத்தி பணத்தை எப்படி ஈடுகட்டலாம் என்ற ரகசியத்தை நீங்கள் இந்த நாளில் கண்டறிவீர்கள். கடன் சுமையிலிருந்து விடுபடுதல். உங்கள் வாழ்க்கையில் இருந்த பொருளாதார சிக்கல்கள், குறிப்பாக கடன் சுமைகள் உங்களை நிம்மதியாக நெருங்க விடாமல் கடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் கிரக அமைப்பின்படி உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். உங்கள் நிதி மேலாண்மை மிக சரியாக அமையும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து உங்கள் வருமானத்தை எப்படி சேமிப்பது என்ற தெளிவு இந்த நாளில் பிறக்கும். கடன் அடைப்பதற்கான புதிய திட்டங்களை நீங்கள் வகுப்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை தரும். முதலீடுகளும் லாபமும். நீங்கள் செய்யும் எந்த ஒரு முதலீடும் மிகுந்த லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பங்கு சந்தை, தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட்னு எங்கு நீங்கள் முதலீடு செய்திருந்தாலும் இந்த நாளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்த நிதி சார்ந்த முடிவுகள் சரியானவை என்பதை இந்த நாள் உங்களுக்கு நிரூபிக்கும். உங்கள் கையில் பணம், பொருளும் உங்கள் பொருளாதார அந்தஸ்து உயரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கும் பணவரமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, பணம் என்பது உங்கள் சுதந்திரத்தின் அடையாளம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்களின் அறிவுத்திறனை பணமாக மாற்றும் கலை இந்த நாளில் உங்களுக்கு கைவர
வரும். பணத்தை பற்றிய பயம் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. உங்கள் உழைப்பு கிரகங்களின் அருளும் இணையும் போது செல்வம் உங்கள் வீட்டை தேடி வரும். நீங்கள் வெற்றியின் உச்சத்தை தொடப்போகும் அந்த பொருளாதார மாற்றத்திற்கு தயாராகுங்கள். பகுதி 3 வேலை வாய்ப்பு உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு அங்கீகாரம் தேடும் நாள். மிதுனராசி நேயர்களே, நீங்கள் வெறும் உழைப்பாளிகள் மட்டுமல்ல, நீங்கள் நுணுக்கமான சிந்தனையாளர்கள். எந்த ஒரு சிக்கலான சூழலிலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தீர்வு காணும் திறன் கொண்டவர்கள். உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை கண்டிடாத ஒரு புதிய பரிமாணத்தை நீங்கள் உணரப்போகிறீர்கள். இந்த நாள் உங்கள் உழைப்பிற்கும் உங்கள் மூளைக்கும் மகுடம் சுட்டும் ஒரு நாளாக அமையப் போகிறது. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ஆளுமை நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசு துறையிலோ பணியாற்றி கொண்டிருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்கள் அலுவலகத்தில் அலையாக பேசப்படும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் அறிவுத்திறன் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு நிகராக எவரும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் கண்கள் உங்கள் வெற்றியை காத்து நிகழும். உங்களது புதிய ஐடியாக்கள் அல்லது திட்டங்கள் உங்கள் நிறுவனம் இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருந்த தீர்வாக அமையும். இது உங்களுக்கு வெறும் புகழை மட்டுமல்ல, ஊதிய உயர்வையும் சேர்த்து பெற்றுத்தரும். தொழில் முனைவோருக்கு ஒரு பொற்காலம். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவர் என்றால் உங்கள் வியாபார சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கான மிக சரியான நாள். புதிய வாடிக்கையாளர்கள், வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது உங்களுக்கு கை கொடுக்கும் புதிய முதலீட்டாளர்கள் என பல நன்மைகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக தகவல் தொடர்பு, ஊடகம், கல்வி மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு தங்க சுரங்கம். புதிய ஒப்பந்தங்கள் உங்கள் கையை வந்தடையும். உங்களுடைய விற்பனை யுக்தி இந்த நாளில் சாமர்த்தியம் பெற்று மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் மிதுனராசிக்காரர்களான உங்களிடம் இருக்கும். அந்த பன்முக திறமைக்கு இந்த நாளில் மிகுந்த வரவேற்பு இருக்கும். நீங்கள் ஒரு துறையில் மட்டும் வல்லவர் அல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தும் நேரம் இது. உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் உங்கள் தகுதியின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லும். ஒரு புதிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பொறுப்பு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரும் மதிப்பை பெற்றுத்தரும். உங்களின் பேச்சிற்கு மதிப்பு கூடும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் தொழிலை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும் ஒரு மந்திரமாக மாறும். தொழில்முறை உறவுகள் மற்றும் நெட்வொர்க்கிங் இந்த நாளில் நீங்கள் சந்திக்கும் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பெரும் வரம் சேர்ப்பார்கள். ஒரு தொழிலதிபராக, ஒரு மேலாளராகவோ அல்லது ஒரு பெரிய ஆலோசகராகவோ நீங்கள் இந்த நாளில் உருவாக்கும் புதிய தொடர்புகள் உங்களை அடுத்த சில ஆண்டுகளில் பெரும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். உங்கள் தொழில்முறை நட்பு பலமடையும். இத்தனை நாள் உங்களை சுற்றி இருந்த அந்த தடைகள் எல்லாம் மறைந்து வாய்ப்புகள் தானாக உங்கள் கதவை தட்டும். மிதுனராசி நேயர்களே, தொழில் என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அது உங்கள் திறமையின் களஞ்சியம். உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் தேடி அந்த வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மார்க்கத்தை உருவாக்கப் போகிறது. பதற்றம் வேண்டாம். உங்கள் அறிவை மட்டும் நம்புங்கள். வெற்றி உங்கள் வசம். தொழில் ரீதியாக நீங்கள் எட்டப்போகும் அந்த புதிய உச்சம் உங்கள் வரலாற்றில் பொறிக்கப்பட போகிறது. அந்த பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு தயாராகுங்கள். பகுதி 4 ஆரோக்கியம், புதிய புத்தியர் மற்றும் உடல் நல அதிசயம். மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் காற்றை ராசியாக கொண்டவர்கள். உங்கள் வேகம் மற்றும் சுறுசுறுப்புக்கு காரணம் உங்களில் அசாத்தியமான அறிவுத்திறன். ஆனால் அந்த வேகமான ஓட்டத்தில் உங்கள் உடலையும் மனதையும் கவனிக்க மறுத்தது உங்கள் இயல்பு. உங்கள் ராசிக்கு ஆரோக்கியத்திற்கு அதிபதி மற்றும் புதனின் அரிய சங்கமம் நிகழப்போகிறது. இது உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்ப்படுத்திய சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் நாட்களில் மனசோர்வு மற்றும் காரணமே தெரியாமல் இருந்த மந்த நிலை ஆகியவற்றிற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகிறது. உடல் ரீதியான புத்துணர்ச்சியை மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே மிக வேகமானவர்கள். ஆனால் நரம்பு மண்டலம் தொடர்பான சிறு பிரச்சனைகளை அவ்வப்போது சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதக கட்டத்தில் 6ஆம் வீடான நோய் ஸ்தானம் வலுவிழந்து உங்கள் ராசிக்கு சாதகமான அம்சங்கள் வலுத்திருக்கின்றன. இதனால் நீண்ட நாட்களாக சரியாக இல்லாத செரிமான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை மற்றும் உடல் அசதி போன்ற உபாதைகள் தானாகவே குறைந்து ஒரு புதிய உற்சாகத்தை உங்கள் உடலில் உணர்வீர்கள். உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி சுறுசுறுப்பு அதிகரிப்பதை நீங்கள் அன்றைய நாளில் உணர முடியும். உங்கள் நேரம் பொலிவு பெறுவதை காணொளியில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டு உணர்வீர்கள். மன அமைதி மற்றும் தெளிவு. ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனதுடன் பின்னி பிணைந்தது. கடந்த சில நாட்களாக தேவையற்ற கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், தொழில் சார்ந்த பதற்றங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்றவற்றால் உங்கள் மனம் பாரமாக இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களின் நற்கதி காரணமாக உங்கள் மன அழுத்தம் பனி போல உறக்கி மறையும். நீங்கள் ஒரு விதமான ஆழ்ந்த அமைதியையும் தெளிவையும் அடைவீர்கள். உங்கள் முடிவெடுக்கும் திறன் பொறுமையடையும். தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு இடமில்லாமல் உங்கள் மனம் அமைதியான ஒரு பாரத்தை போல காட்சியளிக்கும்.
பதற்றம் குறையும் போது உங்கள் சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாக மாறத் தொடங்கும். ஆரோக்கியத்திற்கான எளிய வழிமுறைகள். இந்த நாளில் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பலப்படுத்த நீங்கள் சில செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் எளிய மூச்சு பயிற்சி உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். அன்று நீங்கள் குடிக்கும் நீர் கூட உங்கள் உடலுக்கு மருந்தாக செயல்படும். ஆரோக்கியமான உணவுகளை தேடி போய் உண்பது, குறிப்பாக பசுமையான காய்கறிகள், நட்ஸ் மற்றும் நீர்ச்சத்து மிகுந்த பழங்களை உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்வது உங்கள் ஜாதக பலத்தை இன்னும் அதிகரிக்கும். தொடர் மாற்றங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடங்கும் இந்த ஆரோக்கியமான நடைமுறைகள் அன்றோடு முடிந்து விடாது. அது ஒரு தொடர் மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் நிலை பெறும். ஆரோக்கியம் மேம்படும் போது உங்களின் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். எந்த ஒரு கடினமான வேலையும் சோர்வில்லாமல் செய்து முடிக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அடித்தளத்தை இந்த நாள் அமைத்து கொடுக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கனவு காணும் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியும். அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிப்பதற்கான பகுதியை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் உடலில் ஓடும் அந்த புதிய ஆற்றல் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றப் போகிறது. அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலையும் மனதையும் செலுக்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். உங்களை நீங்களே நேசிக்க தொடங்கும் இனிய நாள் இது. பகுதி 5, வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு செய்தி, இறுதி மாறும் தருணம். மிதுனராசி நேயர்களே, நாம் இப்போது வந்திருப்பது ஒரு ஒட்டுமொத்த பலன்களின் இதய பகுதிக்கு. இதுவரை நாம் பொருளாதாரத்தை பார்த்தோம், ஆரோக்கியத்தை பார்த்தோம், தொழிலை பார்த்தோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடம் இருக்கிறதே, அதுதான் இந்த பகுதி. காலச்சக்கரம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சுழன்று உங்கள் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தையும் ஒரு நேர்கோட்டில் இணையும். அந்த வினாடி உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது நிகழ்வோ உங்களை வந்தடையும். அந்த விதியின் விளையாட்டு மனித வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் படிப்படியாக நடக்கும். ஆனால் சில மாற்றங்கள் மட்டும் திடீரென எதிர்பாராத ஒரு திருப்பமாக வரும். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. நண்பகல் 12 மணிக்கு மேல் அல்லது மாய வேளையில் உங்களுக்கு வரும் அந்த தொலைபேசி அழைப்பு, உங்கள் மின்னஞ்சல் அல்லது நீங்கள் தற்செயலாக சந்திக்கும் ஒரு மனிதர் மூலம் கிடைக்கப் போகும் அந்த தகவல் உங்கள் கடந்த கால ஏமாற்றங்களை சாம்பலாக்கி எதிர்கால வெற்றிக்கான நெருப்பை மூட்டப் போகிறது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது உங்கள் நீண்ட நாள் தவம் கலைந்து கனிந்து உங்களுக்கு கிடைக்கப் போகும் கனியின் சுவை. திடீர் திருப்பம் எப்படி இருக்கும்? நீங்கள் பல மாதங்களாக அல்லது வருடங்களாக ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பீர்கள். அது ஒரு பயணமாக இருக்கலாம், அல்லது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் காதலை உறுதிப்படுத்தும் செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது உங்கள் கண்கள் கலங்கும் அளவுக்கு அது மகிழ்ச்சியானதாக இருக்கும். அந்த செய்தியின் வீரியம் எவ்வளவு இருக்கும் என்றால், நீங்கள் இதுவரை யோசித்து வைத்திருந்த அத்தனை திட்டங்களையும் அந்த ஒரு செய்தியால் மாற்றி அமைத்தீர்கள். நீங்கள் இத்தனை நாள் ஒரு பாதையில் பயணித்து கொண்டிருந்தால் அந்த தகவல் வந்த பிறகு நீங்கள் பயணிக்க போகும் பாதை முற்றிலும் புதியதாக பிரம்மாண்டமானதாக இருக்கும். யாரிடமிருந்து அந்த செய்தி வரும்? ஜோதிட ரீதியாக இந்த நாளில் உங்கள் ராசிக்கு புதன் மற்றும் குருவின் பார்வை 3ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள் மீது விழுகிறது. இது தகவல் தொடர்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் வீடு. எனவே நீங்கள் எதிர்பாராத ஒரு நபர், அதாவது நீங்கள் நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாமல் ஒரு பழைய நண்பர் அல்லது உங்கள் தொழிலில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஒரு அந்நிய நபர் உங்களுக்கு அந்த நற்செய்தியை தருவார். அவர்கள் சொல்லும் ஒரு சிறிய வார்த்தை, ஒரு சிறிய ஆலோசனை அல்லது அவர்கள் தரும் ஒரு சிறிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கதவை திறக்கும். உங்கள் மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? அந்த முக்கியமான செய்தி வரும்போது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பதற்றப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இயல்பிலேயே வேகமும் புத்திசாலித்தனமும் உண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த செய்தி வரும்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை உற்று கவனியுங்கள். அந்த செய்தி ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, ஒரு பொறுப்பையும் உங்களுக்கு தரும். அந்த பொறுப்பை நீங்கள் மனதாராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 10 ஆண்டுகள் நீங்கள் எதை கற்பனை செய்தீர்களோ அதைவிட சிறப்பாக அமையும். வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வீடு, உங்கள் அலுவலகம் அல்லது உங்கள் குடும்ப சூழல், ஏதோ ஒரு இடத்தில் அந்த மாற்றம் உடனடியாக தெரியும். ஒரு புதிய மனிதர் உள்ளே நுழைவார் அல்லது ஒரு பழைய சுமை விலகும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை அழுத்துவது போல இருக்கும். இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த அந்த சுமை அந்த செய்தியோடு மறைந்துவிடும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக புதிய நம்பிக்கையோடு அந்த நாளை நிறைவு செய்வீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போகும் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காத ஒன்று. மிதுன ராசி நேயர்களே, அந்த
அந்த தகவல் வரும்போது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளாதீர்கள். மாறாக அதனை முழுமையாக தழுவிக்கொள்ளுங்கள். மாற்றத்தை விரும்புங்கள், முன்னேற்றத்தை மடியுங்கள். வந்த செய்தி உங்கள் காதுகளை எட்டும் தருணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒளியெழுப்ப போகின்றன. நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான அந்த பொன்னான தருணம் ஏதோ உங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது. பகுதி 6 உறவுகள் பிணைப்புகள் பலப்படும் இனிய தருணங்கள். மிதுன ராசி நேயர்களே, அறிவுக்கும் வேகத்திற்கும் பெயர் பெற்ற நீங்கள் உறவுகளில் ஒரு மென்மையான மற்றும் அன்பான மனநிலையை கொண்டிருப்பவர்கள். தொழில் மற்றும் பொருளாதார வாழ்விற்கு அப்பாற்பட்டு நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருவது நம்மை சுற்றியுள்ள உறவுகள் மட்டுமே. மிதுன ராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள்ல சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சாதகமான கோணத்தில் சந்தரித்ததால் உங்களின் தனிப்பட்ட உறவுகளில் ஒரு புதிய மலர்ச்சி ஏற்பட போகிறது. இது தம்பதியர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த இடைவெளியை குறைத்து ஒரு புதிய பிணைப்பை உருவாக்க போகும் நாள். தம்பதியர் ரீதியிலான புரிதல் கடந்த சில நாட்களாக அல்லது மாதங்களாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து பரிமாற்றத்தில் சிறு சிறு தடைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்ல வரும் விஷயத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது அவர்கள் சொல்லும் விஷயத்தை நீங்கள் உங்கள் வேலையின் வேகத்தில் கவனிக்க தவறி இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தேவையற்ற இடைவெளி மறைய போகிறது. உங்கள் துணையுடன் மனம் விட்டு பேசுவதற்கு இது மிக சிறந்த நாள். வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் மனதிலும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கும். துணையின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு தேவையான ஆதரவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களின் உறவு இன்னும் வலுப்படும். சிறிய சுற்றுலா அல்லது ஒரு மாலை நேர நடைப்பயணம் உங்கள் இருவருக்கும் இடையே புதிய உற்சாகத்தை கொண்டு வரும். குடும்ப உறுப்பினர்களுடனான பிணைப்பு, பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன குடும்ப கூட்டங்கள் அல்லது விசேஷங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த நாளில் வெற்றி பெறும். உங்களின் வேகமான சிந்தனை குடும்பத்தில் இருக்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு மிக எளிமையான தீர்வுகளை கொண்டு வரும். மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பாராட்டப்படும். குறிப்பாக குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது, அவர்களுக்கு உங்கள் ஆலோசனைகளை வழங்குவது அவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கும்போது உங்கள் மீதுள்ள மரியாதை அவர்கள் மனதில் பல மடங்கு அதிகரிக்கும். மனஸ்தாபங்கள் நீங்குதல், மனித உறவுகளில் விரிசல் ஏற்படுவது சகஜம். ஆனால் அதை எப்படி சரி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். உங்கள் ராசிக்கு கிரகங்களின் அருள் இருப்பதால் மன்னிக்கும் குணம் உங்களுக்கு பிறக்கும். எவரையும் குறை கூறாமல் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு பலவீனமாக தெரியாது, அது உங்களின் முதிர்ச்சியாக தெரியும். எவரேனும் உங்களிடம் தவறாக நடந்திருந்தால் கூட இந்த நாளில் அவர்களை மன்னித்து அரவணைத்து செல்வது உங்கள் மனதிற்கு ஒரு பெரும் அமைதியை தரும். உறவுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக நீங்கள் இருப்பீர்கள். சமூக உறவுகள் மற்றும் நண்பர்கள், உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பீர்கள். உங்களின் பேச்சு திறமை மற்றும் நகைச்சுவை உணர்வு உங்களை சுற்றி பலரை ஈர்க்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சந்திக்கும் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். உண்மையான நண்பர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுடன் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி கூட இந்த நாளில் பல மடங்கு நன்மையாக திரும்ப வரும். ஒரு சமூகமாக இணைந்து செயல்படும் போது உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும். மிதுன ராசி நேயர்களே, உறவுகள் என்பது ஒரு அழகான ஓவியம் போன்றது. அன்பு மற்றும் பொறுமை கொண்டு அதை நீங்கள் மெருகேற்ற போக வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஓவியம் மரணங்கள் பூசி முழுமை தரப்போகிறது. வர்ணங்கள் பூசி முழுமை தரப்போகிறது. குடும்பத்தோடு சேர்ந்து நிகழ்வது, உணவை பகிர்வது என இந்த நாளை நீங்கள் முழுமையாக கொண்டாடுங்கள். உங்களின் இந்த அன்பான மற்றும் கனிவான அணுகுமுறை உங்கள் இல்லத்தை மகிழ்ச்சியின் இருப்பிடமாக மாற்றும். உங்கள் அன்பு உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் ஒரு காந்தம் போல ஈர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பகுதி 7 ஆன்மீக தேடல், மன அமைதியும் ஆழ்ந்த தெளிவும். மிதுன ராசி அன்பர்களே, உலகமே உங்களை ஒரு வேகமான சுறுசுறுப்பான மனிதராக பார்க்கிறது. ஆனால் உங்கள் மனதின் உள்ளே ஒரு அமைதியான மற்றும் ஆழமான ஆன்மீக தேடல் இருப்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் 12ஆம் வீடான மோட்சஸ்தானம் ஆகியவை மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. இது உங்களை ஒரு ஆன்மீக பாதையில் அழைத்து சென்று மனதில் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்களுக்கு தெளிவான விடையை தரப்போகிறது. மனதின் பேரமைதி, இத்தனை நாட்களாக உங்கள் அறிவுத்திறன் ஏதோ ஒரு தேடலில் ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். என் வாழ்க்கை எங்கே செல்கிறது, எனது உண்மையான இலக்கு என்ன என்ற கேள்விகள் உங்கள் மனதை சிறைபிடித்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் ஒருவிதமான தெய்வீக அமைதி உங்கள் மனதிற்குள் குடிகொள்ளும். உங்களை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு வேகமாக மாறினாலும் உங்கள் உள்ளம் ஒரு நிலையான புள்ளியில் அமர்ந்து அமைதியை காணும். நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லைங்கிற அந்த பிரபஞ்சத்தின் நம்பிக்கையை நீங்கள் அன்றைய தினம் உணர்வீர்கள். உங்கள் சிந்தனை மிகவும் கூர்மையாகவும் தெளிந்த நீரோடையை போலவும் மாறும். ஆன்மீக தொடர்பு மற்றும் பிரபஞ்ச ஆற்றல், இனி வரக்கூடிய நாட்களில் மிக வழக்கத்தை விட அதிக ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். அது ஏதோ ஒரு பெரிய சடங்கு செய்பவராக இருக்க வேண்டிய அவசியம்
இல்லை. அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது அல்லது உங்களுக்கு பிடித்தமான இசையை ரசிப்பது கூட ஆன்மீகமே. இந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒரு சிறு பிரார்த்தனை கூட 1000 மடங்கு பலனை தரும். பிரபஞ்சத்தின் மகா சக்தியோடு உங்கள் ஆழ்மனம் உரையாடுவதை உங்களால் உணர முடியும். அந்த நொடியில் உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் விழித்து கொள்ளும். அதுதான் உங்களின் அடுத்த கட்ட வெற்றிக்கு தேவையான உந்து சக்தியாக மாறப்போகிறது. தெளிவான முடிவுகள், மனம் அமைதியாக இருக்கும்போது தான் மிக சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். இந்த நாளில் நீங்கள் எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் அறிவு மற்றும் ஆன்மீக தெளிவின் அடிப்படையில் இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களை சரியான திசையில் வழிநடத்தும். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு துல்லியமான வழிகாட்டுதலை வழங்கும். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களின் அந்த ஆழ்மனம் மிக தெளிவாக உணர்த்தும். அதை மட்டும் அப்படியே பின்பற்றுங்கள். ஒருபோதும் உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லாது. தியானமும் சுவாசமும் இந்த நாளில் நீங்கள் ஒரு மிக எளிய பயிற்சியை செய்யுங்கள். அதிகாலை வேளையில் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். இந்த எளிய தியானம் உங்கள் ராசியின் அதிபதியான புதனின் வேகத்தை சீர் செய்து உங்களுக்கு ஒரு நிலையான மனநிலையை தரும். உங்கள் உடலில் இருக்கும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் அந்த சுவாசத்தின் வழியாக வெளியேறுவதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை தொடங்கும். பிரபஞ்சத்தின் அருள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது. உங்கள் மனதார நீங்கள் வைக்கும் வேண்டுதல்கள் இந்த நாளில் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகும் கிரகங்களின் அருளால் மிக எளிதாக நிறைவேறும். உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் அந்த அரிய தருணம் இது. இந்த நாள் உங்கள் மனதிற்கு தரும் அந்த பேரமைதி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு பெரிய மலையை பார்த்து மலைத்து நின்ற நீங்கள் இன்று அந்த மலையின் ஊற்றிற்கு செல்ல போகும் நம்பிக்கையை பெறுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, வெளி உலக வெற்றியோடு சேர்த்து உங்களின் அக உலகத்தையும் செழுமைப்படுத்துங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வழங்கப் போகும் இந்த ஆன்மீக கண்ணோட்டம் உங்களை மற்றவர்களை விட ஒரு படி மேலே கொண்டு செல்லும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் அமைதியின் திருவிழாவாக அமையப் போகிறது. பகுதி 8 வெற்றி பரிகாரங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் வழிகள். மிதுன ராசி நேயர்களே, கிரகங்களின் சங்கமம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அந்த ஆற்றலை துல்லியமாக பயன்படுத்திக் கொள்வதும் நம்மிடம்தான் உள்ளது. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு வலுவான கோணத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆற்றலை முழுமையாக உள்வாங்கி அந்த நாளை உங்கள் வாழ்வின் நிரந்தரமான வெற்றிக்கான தொடக்கமாக மாற்ற சில எளிய ஆனால் வலிமையான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இவை வெறும் சடங்குகள் அல்ல. இவை உங்களின் மனோபலத்தை உயர்த்தி பிரபஞ்ச ஆற்றலோடு உங்களை இணைக்கும் ஒரு பாலம். புதன் பகவானின் அருள். உங்கள் ராசி புதன். இனி வரக்கூடிய நாட்களில் அவரை வணங்குவது உங்கள் ராசிக்கு அளப்பரிய பலத்தை தரும். புதனின் அருளை பெற அந்த நாளில் பெருமாளை அல்லது விஷ்ணு சகஸ்கர நாமத்தை மனதார வழிபடுவது சிறந்தது. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஒரு சிறு விளக்கு ஏற்றி வைப்பது கூட அந்த நாளில் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். குறிப்பாக ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை அந்த நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதில் சொல்லிக் கொண்டிருங்கள். இது உங்கள் வாழ்வில் அறிவாற்றலையும் தொழில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தும். தான தர்மங்களின் சக்தி தகர்ந்து அளிப்பதில் தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவியை ஒரு ஏழைக்கோ அல்லது கல்விக்கு தேவைப்படும் மாணவருக்கோ செய்யுங்கள். அது புத்தகங்களாக இருக்கலாம் அல்லது உங்களால் முடிந்த சிறிய உதவியாக இருக்கலாம். நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு உதவி உங்கள் ராசிக்கு வந்து சேரும் பலனை பல மடங்காக உயர்த்தும். இது உங்களின் கர்ம வினைகளை குறைத்து நீ வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகும் அந்த ராஜயோகத்தை தடையின்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைநிறுத்தும். நீங்கள் வெற்றியின் பாதையில் நடக்க பிறந்தவர்கள். இந்த வெற்றியின் நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இத்தனை பகுதிகளாக நாம் இனி வரக்கூடிய நாட்களின் மகிமையும் அந்த நாளில் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களையும் மிக விரிவாக பார்த்தோம். அது வெறும் ஒரு நாள் அல்ல, உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் எழுத போகும் ஒரு புதிய மற்றும் பிரம்மாண்டமான அத்தியாயம். கோளின் இந்த மகா சங்கமம் உங்களுக்கு தங்கியிருக்கும் இந்த அரிய வாக்கை முழுமையான நம்பிக்கையுடனும் தீர்க்கமான முடிவுகளுடனும் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் அறிவும் புத்திசாலித்தனமும் கிரகங்களின் ஆசியோடு இணையும் போது வெற்றி உங்களை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நீங்கள் விதைக்கும் இந்த நம்பிக்கையின் விதை நாளை உங்கள் வெற்றி கனியாக செழிக்கும். உங்களின் வேகம், செயல்திறன் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆசி ஆகியவை ஒன்றிணையும் போது உங்கள் வாழ்க்கையின் மிக சிறந்த நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தடைகள் அனைத்தும் உங்களின் அறிவால் தகரும். உங்கள் வாழ்வின் புதிய கதவுகள் அகல திறக்கும். வெற்றி உங்கள் வசமே வந்து சேரும். ஜோதிடத்தின் நுணுக்கங்களையும் உங்கள் ராசிக்கு ஒளி வீசும் ரகசியங்களையும் இத்தகைய அரிய கிரக மாற்றங்களின் பலன்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ? உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அப்படி என்றால் எங்களின் யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்துங்கள். பெல் பட்டனை அழுக்க மறந்த அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கு உற்ற நண்பனாக வந்து சேரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.